அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ என்பது ஒரு பெரிய இஷ்யூவாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஸோ திருப்பரங்குன்றம் இஷ்யூனால மதுரை மாவட்டத்தில் நம்ம எடுத்த சர்வேல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியாக இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பல மதம் சார்ந்த போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும் நடந்திருக்கு. 2018 ரத யாத்திரை தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அதற்கு பல எதிர்ப்புகள் இருந்தது. அதை ஏதோ ஒரு வழியாக பாதியாக பண்ணி முடிச்சாங்க. ஸோ அதனால பொலிட்டிக்கலி ஏதாவது எஃபெக்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேணால் அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் சட்டமன்றத்தில் அது நிச்சயமாக எப்போதுமே இருக்காது. தமிழ்நாட்டில் 2 போலரைஸ்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஒன்று கன்னியாகுமரி, இன்னொன்று கோயம்புத்தூர். இந்த 2 மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த போலரைசேஷன் நடக்கும். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் வெர்சஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற போலரைசேஷன் நடக்கும். கோயம்புத்தூரில் ஹிந்துஸ் வெர்சஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்ற போலரைசேஷன் நடக்கும். போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு தொகுதியில் 30% இஸ்லாமியர்கள் இருக்காங்க, மீதி இருக்கிறவங்க அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எக்ஸ்பெஷலி ஹிந்துஸாக இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு சமூக பதற்றம் கிரியேட் ஆகும். ஸோ தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வெற்றி பெறணும், தங்களுடைய மதத்தை சேர்ந்தவர் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒவ்வொரு சமூகமும் நினைக்கும். அது ஒரு நார்மலான விஷயம்தான், அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அதை பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல கட்சிகள் பயன்படுத்தி தங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை பெறுறது தான் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றது. வெஸ்ட் பெங்காலில் இப்போ ரொம்ப அதிக அளவில் போலரைசேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில. ட்ரெண்டை பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கொஞ்சம் முன்னிலையில் இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகார், இந்த மாதிரி பல இடங்களில் போலரைசேஷன் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். அதை தமிழ்நாட்டில் டெம்ப் பண்ணணும் அப்படின்றது தான் பல கட்சிகளினுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 30 வருடங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. பிஜேபியினுடைய மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். பட் அங்கவே பிஜேபிக்கு 29 முதல் 33% வாக்குகள் தான் இருக்கு. பட் அதற்கு எதிரான ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது திமுக கூட்டணி பக்கம் கன்சாலிடேட் ஆகி 2021 வரைக்கும் இருந்தது, 2024 இருந்தது. ஆனா இப்போ அந்த ஓட் பேங்க் டிவிகே சைடு ஷிஃப்ட் ஆகுது. சில மாவட்டங்கள்லாம் சொல்லலாம், அந்த மாவட்டங்கள்லாம் டிவிகே தான் டிஎம்கேவாவே நிக்குது. இப்போ நம்ம கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா டிவிக்கு எடுக்கிற ஓட் பேங்க் டிஎம்கேனுடைய ஓட் பேங்க் தான் அதிக அளவில். ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், தென்காசி எடுத்தாலும் அப்படிதான், திருநெல்வேலியில் அதிமுக ஓட்டு எடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. ஸோ மத அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் எடுத்த சர்வேலையும் அப்படி இல்லை. ஸோ இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்ததுனால இப்போ சர்வே பண்ண டீம் கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த தொகுதியில 3வது இடம் போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரியுது. இப்போ வந்திருக்கிற டேட்டா அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல லீட் பண்ணுது. 2வது இடத்துக்கு தாவேகா வருது. 30% வாக்குகள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 3வது இடத்துக்கு தான் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் போவதற்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போலரைசேஷன் என்பது இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு. நம்ம அதை மறுத்து பேசணும். ஒரு 6% போலரைசேஷன் வரலாம். பட் அதனால பாதிக்கப்பட போகுது அதிமுக தான். அதிமுகவுக்கு வாக்களிக்கிற அந்த சிறுபான்மையினர் ஓட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைடு கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அதிமுகவுக்கு பெரும்பாலும் சிறுபான்மையினர் ஓட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு போயிடுச்சு. அவங்க சைடு இல்லை, அவங்க காலி ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க அந்த சிறுபான்மையினர் ஓட்டை இழந்ததுனால தான் பல தொகுதிகளில் டெபாசிட்டே போச்சு 2024. ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, விஐபி கேண்டிடேட்டுக்குன்னு விழற அந்த ஓட்டு அவருக்கு அந்த முன்னாள் அமைச்சருக்கு போடுறதா தான் இருந்தது. ப்ரீபோல் சர்வே நம்ம பண்ணப்போ அப்படிதான் இருந்தது. பட் இப்போ இந்த சமூக பதற்றம், இந்த போலரைசேஷன் நடப்பதனால அந்த ஓட்ஸும் கூடுதலா திமுக கூட்டணி சைடு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் அதிமுகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த மதுரை மாவட்டத்தில் ரொம்ப லோவாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எலெக்ஷன் நெருக்கத்தில் ஒரு சர்வே எடுப்போம். அப்போ இது எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தமிழ்நாடு பொறுத்த அளவில் இந்த போலரைசேஷன், இந்த மத அடிப்படையிலான பிரச்சனைகளில் கட்சிகள் ஒதுங்கி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அதுவும் தாவேகா மாதிரியான ஒரு கட்சி ஒரு புதிய அரசியல் மாற்றத்துக்கு புதிய எழுச்சியோடு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போயிட்டு பங்கெடுப்பது என்பது எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அஸ் அ செஃபாலஜிஸ்டா எனக்கு தோன்ற விஷயம், இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ என்பது ஒரு இஷ்யூவாகவே போயிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதனால பெரிய எஃபெக்ட் எதுவும் கிரியேட் ஆகிற மாதிரி தெரியல. திருப்பரங்குன்றத்தில் 6% போலரைசேஷன் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பெரிய அளவுக்கு இது சமூக பதற்றத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி ரத யாத்திரை எவ்வளோ பெரிய விஷயம், அந்த விஷயமே அசம்பிளி எலெக்ஷனில் ரெஃப்ளெக்ட் ஆகலையே, பார்லிமெண்ட்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னா 39 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி அந்த கூட்டணி தேனியில் மட்டும்தான் வின் பண்ணுச்சு, மற்றபடி கம்ப்ளீட் வாஷ் அவுட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கட்சிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அவங்களுடைய மூமெண்ட்ஸை வைக்கணும்.
ஏன்னா இஷ்யூவே அதாவது ஒரு பெரிய அளவுக்கான இஷ்யூ கிடையாது இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ. பொதுமக்கள் மத்தியில இது வந்து எந்த தாக்கத்தையும் பெரிய அளவுக்கு கிரியேட் பண்ணல. பட் இதை வந்து நம்ம ஒரு இஷ்யூவா எடுத்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து பொலிட்டிக்கலி எங்க வேணா போய் கொண்டு போய் நிறுத்திற ஒரு கட்சி அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. போலரைஸ்டு மாநிலங்கள்ல வேணா இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம், கட்சிகள் வந்து இதை பத்தி பெரிய அளவுக்கு பேசலாம், மீடியாஸ் பேசலாம். ஆனா நீங்க தமிழ்நாடு கவனிச்சீங்கன்னா இங்க இருக்கிற அடித்தட்டு மக்களா இருக்கட்டும் இல்ல நடுத்தர மக்களா இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான ரிலீஜியஸ் ஓரியன்டான இஷ்யூஸ்ல கவனம் செலுத்துறதே கிடையாது. மதுரையில இதனால எந்த இம்பாக்டும் ஏற்படாது அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு. திருப்பரங்குன்றம் சீட்ல மட்டும் அந்த போலரைசேஷன் நடக்கும். ஸோ அந்த முன்னாள் அமைச்சர் 3வது இடம் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் நான் கருதுறேன். ஸோ இந்த மதுரை மாவட்டத்தினுடைய அப்டேட் என்பது தொடர்ந்து நம்ம வழங்க இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பல மாவட்டத்தினுடைய சர்வே முடிவுகளை பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து சில மாவட்டங்களினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே அப்டேட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்தது ஜான்வரியில ஒரு சர்வே எடுக்க இருக்கிறோம். அந்த சர்வேலையும் இதே நம்பர்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச டிவிகேனுடைய சீட்ஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது, டிக்ரீஸ் ஆகல. ஓட் ஷேர்லையும் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இருக்கு. அதாவது ஓட் ஷேர் பெரிய அளவுக்கு டிவிகேக்கு இன்க்ரீஸ் ஆகல, கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. 42% கிட்ட வந்துருச்சு. அது ஒரு 44 45 கிட்டயோ போய் நிற்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பா இருக்கு. ஆனா சீட் அடிப்படையில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்படி தான் வந்து கள நிலவரமானது இருக்குது. இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.